ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு என சினிமாத்தனத்தோடு மக்களை அணுகி பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் செய்து தமிழகத்தில் திமுக எப்போது அரியணை ஏறியதோ அப்போதிலிருந்தே தமிழகமே இருண்டு போனது. இன்றைய சூழ்நிலையில் பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கே, சிறுமிகளுக்கான பாதுகாப்பு எங்கே, முதியவர்களுக்கான பாதுகாப்பு எங்கே என பல கேள்விக்குறிகள் மட்டுமே திமுக அரசை எதிர்நோக்கி இருக்கும் அம்புகள். பாலியல் குற்றங்களை குறைக்க வக்கற்ற அரசு சமீப காலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கிறேன் என தனது ஏவல் துறை மூலம் குற்றவாளிகளை சுட்டுப்பிடித்ததாக மாறுதட்டி கொள்ளும் ஸ்டாலின் அவர்களே, பிடிபட்ட உண்மை குற்றவாளிகளை எங்கே என பொதுமக்கள் பலரும் கேள்வி கேட்கின்றனர். ஏப்பை சாப்பைகளை எல்லாம் சுட்டுப்பிடித்து மெய்யை மறைத்து போலி அரசாங்கத்தை வழிநடத்தும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வரால் தமிழகமே இன்று சட்டம் ஒழுங்கில் பின்னோக்கி செல்லும் நிலையை கண்டு மக்கள் பெரிதும் அச்சப்படுகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு சென்னை மந்தவெளியில் முதல்வர் இல்லத்துக்கு நெருக்கமாக உள்ள சிருங்கேரி மடம் சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 இளைஞர்கள் தங்களுடன் 5 கத்திகள், அரிவாள்கள், வாள்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்துச் சென்றுள்ளனர். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில், அதுவும் மாநிலத்தின் முதல்வர் இல்லத்திற்கு அருகிலேயே பட்டாக்கத்திகளுடன் ரவுடிகள் சுதந்திரமாக வலம் வருவது சட்டம் ஒழுங்கு நிலைமை எவ்வளவு சீரழிந்து விட்டது என்பதை வெளிப்படையாகவே காட்டுகிறது. 19 வயதான அஜய் பெர்னாண்டஸ், வெங்கடேஷ் என்கின்ற சஞ்சய் மற்றும் மகேந்திரன் ஆகியோரிடம் இருந்து பயங்கர ஆயுதங்கள், இருசக்கர வாகனம், கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் யாரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினார்கள், எங்கு சென்று கொண்டிருந்தார்கள் போன்ற பல சந்தேகங்களுடன் பொதுமக்கள் பதற்றத்தில் உள்ளனர். அதேபோல முதல்வரின் சொந்த தொகுதியான கொளத்தூரிலும் இதேபோல போதையில் இருந்த சில இளைஞர்கள் சாலையில் நடந்து சென்றவர்களை சரமாரியாக தாக்கினர். இவர்களுக்கு இவ்வளவு தைரியமும் சுதந்திரமும் யார் கொடுத்தார்கள்? ஆளும் அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ துளியும் அச்சமில்லாமல் போனது எதனால்? காவல்துறையின் கண்முன்னே இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவது காவல் கண்காணிப்பு முறைகளின் அப்பட்டமான அலட்சியத்தை காட்டுகிறது. ஸ்டாலினின் இரும்புக்கரம் வசனங்கள் எல்லாம் வெறும் பேப்பர் வேலை மட்டும்தானா? இல்லை யாராவது எழுதி கொடுப்பதை பேசி படம் காட்டுவது மட்டும்தான் முதல்வர் வேலையா போன்ற கேள்விகளையும் மக்களிடையே எழுப்புகிறது. போதை மாத்திரை, போதை ஊசி போன்ற போதை வஸ்துக்களை தமிழகத்தில் தாராளமாக விநியோகிக்க வைத்து இன்று சமூக சீர்கேடுகளுக்கு வழிவகுத்து வேலையற்ற இளைய சமுதாயத்தை உருவாக்கி அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாவதை தடுக்காமல் காலாட்டி கொண்டு இருக்கும் கொடூரமான ராஜாங்கத்தை செய்கிறது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. போதைப் பொருள் புழக்கத்தால் இளைய தலைமுறையினர் சீரழிந்து வருவதும், பலர் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஆயுதங்களோடு பொதுவெளிகளில் உலாவுவதும் சர்வசாதாரணமாக நிகழும் செய்திகளை முதல்வரின் கண்கள் காணாமல் போனது ஏனோ, காதுகள் கேட்காமல் போனது ஏனோ? இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாதவாறு காவல்துறை தன்னுடைய நடவடிக்கைகளை கடுமையாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இல்லையெனில் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் வெறும் காகிதத்தில் மட்டுமே இருக்கும் நிலைக்கு தள்ளப்படும்.